ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை கிரேவிங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 4-5 முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கிரேவியோட முட்டை செய்யும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம எப்போவுமே செய்கிற முட்டை கிரேவி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமான உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள். உங்கள் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் போட்டு நான் கொத்தமல்லி இலைக்கு மேலே கொத்தமல்லி தண்டு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதையே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதோடு ஊற்றிட்டு அதுக்கு முதல்ல கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் போட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோனுங்க. அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த விழுதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிங்க. ஏன்னா மசாலாவோட வாசனையெல்லாம் போகணும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சுடு சாதம் செஞ்சு இந்த கிரேவி போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். உங்களுக்கு புதினா இலைகள் வேணும் அப்படின்னா புதினா இலைகள் கூட நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி முட்டை கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யுங்க. நீங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சிங்கன்னா கத்திரிக்காய் கிரேவிக்கு மேலே இந்த முட்டை கிரேவி செஞ்சு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி. இல்லை குழம்பு, ரசம், பொரியல் வைக்காமல் இந்த வெறும் முட்டை கிரேவி மட்டும் செஞ்சு வெள்ளை சாதத்தோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.